ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு ஃப்ளவரை பார்த்துமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோஜாப்பூ என்றால் நாம் பல வகை மற்றும் பல வண்ணங்கள் உண்டு என அறிவோம். அவற்றில் நாம் இன்று பார்க்க இருப்பது பன்னீர் ரோஸ். ரோஜாப்பூ இந்த பாரத தேசமெங்கும் வளர்க்கப்படுகிறது. நம் முன்னோர்கள் சித்த மருத்துவத்தில் இலை, பூ, காய், கனி, வேர் முதல் மருந்து கண்டறிந்தது மட்டுமல்லாமல் மலர்களிலும் மருத்துவ குணத்தை கண்டறிந்துள்ளனர். ரோஜா பூக்களில் ஹைபிரிட் எனப்படும் கலப்பு ரோஜா பூக்களை விட பன்னீர் ரோஜா மற்றும் நாட்டு ரோஜா இந்த 2 வகை மலர்களை மட்டும் மருத்துவத்திற்கு பயன்படுத்தி கொள்வது மிகவும் நல்லது. இனி ரோஜாவின் நன்மைகளை பார்ப்போம். சிலருக்கு உடலில் பித்தம் அதிகரித்து விடுவதாலும் வேறு பல உடல் ரீதியான காரணங்களால் தலைவலி ஏற்படுகிறது. இதனால் நம் தலைவலியால் அவதிப்படும் போது மற்ற எந்த மருத்துவ முறைகளை நாடுவதற்கு முன் புதிதாக பூத்த ரோஜா பூவை எடுத்து அதன் வாசத்தை சிறிது நேரம் முகர்வதால் கடுமையான தலைவலி கூட குணமடைகிறது. மேலும் பார்த்திங்கன்னா, உடலில் அதிகம் வியர்வை சுரக்கும் நபர்கள் மற்றும் மாமிச உணவுகள் அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு உடல் துர்நாற்றம் அதிகம் இருக்கும். இதற்கு ஒரு சிறந்த தீர்வாக இதன் இதழ்களை சாப்பிடுவதால் வியர்வையினால் ஏற்படும் விஷத்தன்மையை உடலில் இருந்து நீக்கி உங்கள் உடலை குளிர வைக்கிறது. அதனால் கோடை காலத்தில் நாம் ரோஜா இதழ்களை அதிகம் சாப்பிடுவது மிகவும் நல்லது. ரோஜா இதழ்கள் வயிற்றில் இருக்கும் செரிமான அமிலங்களின் சமநிலையை சீர் செய்கிறது. இது செரிமானம் நடக்க மிகவும் உதவியாக செயல்படுகிறது. மேலும் பசி உணர்வை தூண்டுகிறது. மலச்சிக்கலால் அவதிப்படுவோருக்கு ரோஜா இதழ்கள் சிறந்த மருந்தாக செயல்படுகிறது. கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலங்களில் இந்த ரோஜா பூ இதழ்களை நன்றாக மென்று சாப்பிடுவது மிகவும் நல்லது. ஒரு சிலருக்கு வெயில் உஷ்ணத்தால் உடலின் வெப்பம் அதிகரித்து மயக்கம் ஏற்படும். எனவே வெளியே செல்லும்போது ரோஜா பூவின் வாசத்தை நுகர்ந்து கொள்வதாலும் அதன் இதழ்களை சாப்பிடுவதாலும் மயக்கத்தை தடுக்க முடியும். மேலும் உடல் மற்றும் மனம் சுறுசுறுப்புடன் இருக்கும். மாதந்தோறும் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய், உதிரப்போக்கு ஒரு இயற்கையாக நிகழ்வுதான். ஆனால் சில பெண்களுக்கு உதிரப்போக்கு அதிகமாகவும் அடிவயிற்றில் வலி ஏற்படும். இந்த மாதிரி நேரங்களில் ரோஜா இதழ்களை சாப்பிட்டு வந்தால் மாதவிடாய் பிரச்சனைகள் சரியாகும். இளமையாக தோற்றமளிக்க வேண்டும் என்ற ஆசை ஆண், பெண் என இருவருக்குமே இருக்கும். இதற்கு நாம் பல விலையுயர்ந்த அழகு சாதன பொருட்கள் பயன்படுத்துகிறோம். இதற்கு பதில் நாம் அடிக்கடி ரோஜா இதழ்களை சாப்பிட்டு வந்தால் நம் தோலில் உள்ள செல்களின் வளர்ச்சியை அதிகரித்து நம் தோலை பளபளப்பாக அதிகரிக்கிறது. முக சுருக்கத்தை சரி செய்து இளமை தோற்றத்தை அதிகரிக்கிறது. மேலும் சீதபேதி, வயிற்றுப்போக்கு, உடல் உஷ்ணத்தால் ஏற்படுகிறது. ஒரு சிலருக்கு அதிக வயிற்றுப்போக்கு இருக்கும்போது ரோஜா இதழுடன் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் தொடர்ந்து ஏற்படும் வயிற்றுப்போக்கு குணமடைகிறது. நம் அன்பின் அடையாளமான இதயம் முக்கியமான ஒன்று. நாம் தினம்தோறும் காலையில் ரோஜா பூக்களை மென்று சாப்பிட்டு வந்தால் இரத்த அழுத்தம் குறைந்து இதயம் சார்ந்த நோய்களை தடுக்கிறது. இரத்த கட்டி கொள்வது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாது. மேலும் பார்த்திங்கன்னா, ஆண்மை குறைபாடு நோய்களை சரி செய்கிறது. உடல் அதிக உஷ்ணத்தால் இந்த ஆண்மை குறைபாடு நோய் ஏற்படுகிறது. அதற்கு ரோஜா இதழ்களை சாப்பிட்டு வந்தால் உடலை குளிர்ச்சி அடைகிறது. இதனால் ஆண்மை குறைபாடு குணமடைகிறது. உடல் உஷ்ணத்தால் ஒரு சிலருக்கு வாய்ப்புண் வரக்கூடும். இதற்கு நாம் ரசாயனம் கலந்த மருந்துகளை உபயோகிப்பதை விட ரோஜா பூவை மென்று சாப்பிடுவது மிகவும் நல்லது. அதனால் ஏற்படும் வலியை மற்றும் புண் எரிச்சலை குறைக்கிறது. இன்னும் நிறைய நன்மைகளை ரோஜா இதழ்கள் தருகிறது. மேலும் இதுபோல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும்.